மனப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு அது கூப்பிட்டுச்சு. சார் பாட்டுக்கு போயிட்டார் அதை பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ட்ரிப்பு போகிறோம். கன்னியாகுமரி இங்கேருந்து நம்ம மணப்பாடு உவரி அந்த ரூட்டில் போகிறோம். இன்றைக்கி பாய்ஸ் யாருமே வரல, நானும் ரோஹித்து மட்டும்தான் போகிறோம். நானும் ரோஹித்து இந்த ஜாராவில் தான் போயிட்டுருக்கோம். பாய்ஸ் ஏன் வரலன்னா இன்றைக்கி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னாங்க, 36 டிகிரி செல்சியஸ் இன்றைக்கி. அதனால் பாய்ஸ் யாருமே இன்றைக்கி வரலை, இந்த வெயிலில் எப்படி போக அப்படின்ட்டாங்க. அதான் சரி பிளான் பண்ணியாச்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ரோஹித்து மட்டும் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வண்டி ஓட்டும் போது இந்த ரெண்டு சைடு காலில் அப்படி அந்த ஹீட் அப்படி நல்லா தெரியுது. நம்ம இன்னைக்கு கிளம்புறதுக்கே 12 மணி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு காலையில் கிளம்புறதா 6 மணிக்கு கிளம்புறதா பிளானு. ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா நேற்று ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில் லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. வீட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இன்றைக்கி காலைல 10 மணிக்கு தான் எந்திரிக்கவே செஞ்சேன் நான். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. இங்கேருந்து கிளம்பி இப்போ மணப்பாடு போகிறதுக்கு எப்படியுமே ஒரு 1 hour கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அங்கே ஒரு சர்ச்சு உண்டு, சர்ச்சு சூப்பராக இருக்கும். அந்த சர்ச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன், மணப்பாடு சர்ச்சு. இந்த ரோட்டில் டோல்கேட் கிடையாது, இது ஹைவே கிடையாது, சிட்டிக்குள்ளே ஊர் வழியாக போகும். அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும் ஊருமே. உண்மையிலே இன்னைக்கு வெயில் ரொம்பவே ஜாஸ்தி தாங்க, சரியான வெயில். டபுள் வைசர் இல்லைன்னா வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். ஹெல்மெட்டில் டபுள் வைசர் இருக்க போய் நல்லதாக போச்சு. இந்த வெயிலுக்கு கண் அப்படியே எரியுதுங்க. டபுள் வைசர் போட்டுமே தெரியுது, அந்த கண் எரிகிறது நல்லாவே தெரியுது. டபுள் வைசர் இல்லாத ஹெல்மெட்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வெயிலில் நம்ம இப்போ ட்ரிப்பு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, எல்லாமே நம்ம யூடியூப் சேனலுக்காக தான். மழை வெயில் எதுவுமே பார்க்குறது கிடையாது. புயலே அடித்தாலும் நம்ம vlog கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, தூங்க லேட் ஆகிடுச்சு, தூக்கமும் அவ்வளோவா இல்லை. அது போக நேற்று நைட்டு ரொம்ப தலைவலி, இருமல் வேறு. அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் மணப்பாடு வரைக்கும் vlog பண்ணுறேன், அதுக்கப்புறம் ரோஹித் கண்டினியூ பண்ணுவான். ஏன்னா உடம்பு சரியில்லை. அந்த ஹெல்மெட்டு போட்டால் ரொம்ப மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு. கன்னியாகுமரி போகிறதுக்கே கிட்டத்தட்ட நம்ம 3 to 4 hours ஆயிரும் இங்கேருந்து. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கேன். ரோஹித் ஓட்டும் போது கொஞ்சம் பரவாயில்ல பார்த்து ஓட்டும். ரோஹித் ஒரு பெஸ்ட் டிரைவர், ரைடர் எல்லாமே. நான் ஹில்ஸ்லையுமே அவன் ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க. அந்த கரெக்டாக அந்த ஒயிட் லைனுக்கு அந்த சைடு போகாமல் கரெக்டாக நோட் பண்ணி. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஹைவே வழியாக நம்ம கன்னியாகுமரி போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ரோடு சூப்பராக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு குழி எதுவுமே இருக்காது. இப்போ அந்த ஹைவே வேறு புதுசாக போட்டிருக்கிறனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம ஊருக்குள்ளே வழியாக போய்கிட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்கும். இது நம்ம மணப்பாடு உவரி அந்த ரூட்டில் போகிறனால தாங்க இந்த ரூட் வழியாக வந்தோம். இப்போ நேராக கன்னியாகுமரின்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க பண்ணுறாரு, நம்மளுக்குன்னே ரோட்டில் வரேன். கண்டென்ட் மாட்டிடுச்சு. ஸ்பீட் பிரேக்கர் நான் பார்க்கவே இல்லை, அவனை பற்றி திட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தனால ஸ்பீட் பிரேக்கர் பார்க்கல. 20 minutes later வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக இங்கே தான் வெயிட் பண்ணியிருக்கோம். சரியான வெயில். வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கூட ஒன்றும் தெரியல, நிற்கும் போது ரொம்ப வெயில். எப்போ நான் சாயந்தரம் ஆகும், வெயில் எப்போ கம்மியாகும்னு இருக்கு. சரி, ட்ரெயின் போயிடுச்சு.
கேட்கும்னு நினைக்கிறேன். ரேடியேட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. வெயிலுக்கு நம்ம போட்டிருக்கிற செப்பல் இலையிரும்னு நினைக்கிறேன். அந்த அளவு வெயில் இருக்குது. வண்டியில் ரேடியேட்டரோடது ஹீட் அப்படியே வெளியே வருது. எல்லோரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் பண்ணிட்டு போனவங்க டிராஃபிக்ட்டு. சரி, வர்றவங்க எல்லோரும் நம்மளை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே பாரு, அவன் மட்டும் எப்படி பார்க்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன்? மணப்பாடு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பாருங்க, வேண்டாம். நம்ம பிடிக்கணும்னா பிடிக்கலாம், வேண்டாம். ரூட்டு மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மணப்பாடுக்கு ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வழியாக வந்துட்டோம். நாங்கள் போன ட்ரிப்லேயே சொல்லியிருப்போம், நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்புனாலே 3 விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் சொல்லியிருப்போம். ஒன்று வந்து மழை பெய்யுறது, இன்னொன்று வந்து வழி மாறி போகிறது. அதாங்க இந்த ட்ரிப்லேயும் நடந்திருக்கு. நம்ம வழி மாறி வந்துட்டோம். நான் ஏரிய ஊருக்காரங்க குளிக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஒரு கம்மா மாதிரி இருக்கு. ரோடு வந்து மண் ரோடு, ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸ்பீட் பண்ணால் நம்ம கீழே விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். அதனால் மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். ஸ்கிட் ஆகுது. ட்ரெஸ்ஸெலாம் காய போட்டுக்கிட்டு துவைச்சி. ஒரு வழியாக மெயின் ரோடு வந்தாச்சு. இப்போ நேரான்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் காருக்காரங்க எல்லாருமே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேனில் போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க இந்த சைடு பைக் தானே வருதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டு ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஓட்டை கடிக்கிறது தான் அவங்க லேனில் இங்கிட்டு வந்து தான் அடிப்பாங்க. நம்ம தான் ஓரமாக ஒதுங்கி போகணும். இதுதான் வந்து உடங்குடி பிளான்ட்டு. நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதோட புது பிளான்ட் வந்து இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒர்க் நடந்து முடிஞ்சோடனே இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம இப்போ இருக்கிற தூத்துக்குடி பவர் பிளான்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 யூனிட்டுக்குள்ளே லைசன்ஸ் வந்து அங்கே முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ புது யூனிட் வேணுமேன்னு சொல்லிக்கிட்டு இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓரளவு வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரெத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோல் கொண்டு வர்றதுக்காக அந்த இடத்துல ஒரு பிரெத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கரண்ட் வந்து தட்டுப்பாடு வந்து அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பிளான்ட்டு, அதனால் கரண்ட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொரு 3 இயர்ஸில் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 5 இயர்ஸ் கான்ட்ராக்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக. மணப்பாடு வந்து இதிலேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. 4 கிலோமீட்டர்ஸ்னால் நம்ம இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்குள்ளே வந்து ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும், நீங்களே பார்ப்பீங்க. அது வந்து பீச் சைடுங்கிறனால ரோடு வந்து அந்தளவுக்கு இருக்காது ஊருக்குள்ள. கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் மணப்பாடு கிட்ட. அந்த ப்ரீஸ் வாடை வந்து நல்லாவே தெரியுது. அந்த தெரியுதுல சர்ச்சு, அதுதான் மணப்பாடு. கன்னியாகுமரி இங்கேருந்து 70 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஏன்னா எப்படி இதுதான் மணப்பாடு ஊருக்குள்ளே போகிற ரோடு. இங்கே வந்து மெதுவாக தான் போகணும். இங்கெல்லாம் நம்ம ஸ்பீடை காமிச்சிட்டு இருந்தோம்னு அதுதான் ஊருக்காரங்க பிடிச்சி நொறுக்கி விட்றாங்க.
சின்ன பிள்ளைங்க வந்து ரோட்டில் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆடு வச்சுருப்பாங்க, கோழி இருக்கும். எதையாவது ஒன்று நம்ம ஏற்ற மாட்டோம், ஸ்பீடாக போய் தெரியாமல் அது உள்ளே வந்து நம்ம லைட்டாக தட்டிட்டா கூட பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க இந்த ஏரியாவில். பயப்படுறியா குமார்? அதனால் நம்ம கொஞ்சம் மெதுவாக இருப்போம். எங்கிட்டு இப்படி நேராக போக முடியாதா? அண்ணன் போதையில் போயிட்டுருக்காரு, பார்த்தாலே தெரியுது. இல்லை இதுதான் சர்ச்சா? ஆ வேறு சர்ச்சா? அப்புறம் ஏழை இது காட்ட போறியா? எப்படில போனோம்? ஆமாம் அதுதான்ல நான் சொன்னேன். இதே இப்படி போகிறேன். ஏன் ரவி மணப்பாடு சர்ச்சுக்கு எப்படி போனோம்? மணப்பாடு சர்ச்சுக்கு ஸ்ட்ரைட். சரி என்ன ஆலயம்? தூய ஆவிகள் ஆலயம். இது வந்து ஏதோ நம்ம வந்து தப்பாக வந்துட்டோம். இது ஏதோ ஹோலி கோஸ்ட் சர்ச்சா என்னமோ போட்டிருக்கு. சர்ச்சு உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சர்ச்சு பூட்டி வச்சுருக்காங்க. தூய ஆவிகள் ஆலயம்னு என்னமோ போட்டிருந்துச்சு. இங்கே போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ ஊருக்காரங்கிட்ட கேட்கும் போது அவங்க இப்படி வழியாகவே போயிடலாம் அப்படின்னாங்க. அவங்க அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடற்கரை சைடு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. வெயிலுக்கு தலை சரியாக வலிக்குது, ரொம்ப வலிக்குது தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. இதுக்கப்புறம் ரோஹித் தான் கண்டினியூ பண்ணுவான். நான் பின்னாடி ஹெல்மெட்டை கலத்தி கையில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு அப்படி வரேன். பக்கத்துல நின்றுருக்கோம், மாற்றி போயிட்டான். என்ன பண்ண சின்ன பையன் கிழிச்சிட்டேன். நான் என்னால் எவ்வளோ கிழிக்க முடியுமோ அவ்வளோ கிழிச்சிட்டேன். அவங்கள இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊருக்காரியா இருப்பா? ரைட். சூப்பர். நான் மணப்பாடு சர்ச்சுக்கு வந்தாச்சு. சின்ன பசங்க நம்மளை வச்சு விளாண்டுட்டாங்க. அங்கிட்டு போய் போங்க இங்கிட்டு போய் போங்கன்ட்டு. இப்போ வரும்போது அங்கிட்ட ஏன் போனீங்கன்னு கேட்காங்க. அவங்க தான் அங்கிட்டே போத்துனாங்க. எல்லாம் ஒன்னால ஸ்மாலிஸ் அந்த தெரியுது பார்த்தீங்களா? அதான் மணப்பாடு சர்ச்சு. எங்கே விடணும்? இதுதானே இங்கே நான் வரலாமா? மணப்பாடு வந்தாச்சு. இதாங்க மணப்பாடு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். சுற்றி கடல், நடுஸில் வந்து அந்த சர்ச் இருக்கும். இங்கே வந்து நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காங்க. தனுஷ், மரியான் படம், அதுக்கப்புறம் சிங்கம், சூர்யா படம், நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்க. இந்த சர்ச்சுக்கு பெரிய வரலாறு இருக்குன்னு நினைக்கிறேன். வரலாறு இருக்குது, அது எனக்கு என்னன்னு தெரில. ஓகே, இதாங்க அந்த மணப்பாடு. இங்கே தான் தனுஷ் வந்து உள்ளே குதிச்சு மீன்லாம் பிடிப்பார். வேறு இதாங்க அந்த மணப்பாடு சர்ச்சு. சர்ச்சுக்குள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது, சர்ச்சு பூட்டி இருக்குது, உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம அந்த சைடு போய் அந்த சைடு கடல் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்து சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த வியூ இருக்கும். இது அந்த சைடு போகிறதுக்கு அளவு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு யாரும் போகலை. ஏதாச்சும் 2 சின்ன பசங்க மட்டும் அந்த கடலில் குளிக்கிறதுக்குலாம் அளவு கிடையாது. கால்லாம் அங்கே போய் நினைக்கக்கூடாது. போலீஸ்காரங்க இல்லை ஊர் மக்கள் யாராவது பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க கூப்பிட்டு. நல்லாயிருக்கும் இந்த ஸ்பாட்டு. நாங்கள் முன்னாடி ஒரு தடவை கீழே போயிருக்கோம். நான் கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இடமே ரொம்ப இறங்குற கஷ்டமாக இருக்குது. இதுதான் அந்த பீச், மணப்பாடு பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சைடு நிறைய முள்ளு காடுலாம் வளர்ந்துருக்கு, உடமரம். அதில் தெரியுது பாருங்கள் தூரத்தில், அதான் லைட் ஹவுஸு. இங்கே வந்து சின்ன சின்ன போட்லாம் மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிக்க போகும்போது அந்த இதை பார்த்து வர்றதுக்காக லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்படி கிளம்போம் மணப்பாட்டில் இருந்து. அதுக்கப்புறம் ஊரி போகணும். இதுக்கப்புறம் வந்து விலாக் வந்து ரோஹித் கண்டினியூ பண்ணுவான். எனக்கு வந்து இருமல், தலை வலிக்கு ரொம்ப, அதனால் அவன் கண்டினியூ பண்ணுவான்.